கேட்கிறான், ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலத்தானின் இறைச்சகன் அல்லாஹ்வை பற்றி நீ என்ன நினைக்கிற? குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்களுக்கெல்லாம் தலைமை பீடத்தை அமைத்துக் கொண்ட ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, மா தன்ன அஹதுன் பில்லாஹி தன்னன் இல்லா அதாஹு மா யதுன்னு, ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடன் நடந்து கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தை விட நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கு? அல்லாஹ் தருவான நம்பிக்கை வைக்கிறோமா? நிச்சயமா தருவான். தரமாட்டானா தரமாட்டான். கிடைக்கும் கிடைக்கும், கிடைக்காதா கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டம் இராக் பகுதியிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வியாபாரத்துடைய அனுமதிகள் கொடுக்கப்பட்டு இருக்கவில்லை. அன்றாட தேவைகளுடைய பொறுப்பை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்திருந்தார். ஏதாச்சும் தேவைன்னா சொல்லி அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு வைப்பாங்க. அன்றைக்கு முழு கூட்டத்துக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஒருத்தர் அனுப்பி சொன்னாங்களாம், போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஏதாவது சாப்பிட்றதா கேட்டுவாங்க. அந்த தோழர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கிறார். மஸ்ஜிதுக்கு அருகாமையில் வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி இருக்கிறார். என்ன ஆயத்தை ஓதுறாங்க? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில் எந்த உயிரினமும் இல்லை, அல்லாஹ் அந்த உயிரினத்தின் உணவை பொறுப்பெடுக்காமல், ரிஸ்கை பொறுப்பெடுக்காமல் எந்த உயிரினமும் கிடையாது. சஹாபியுடைய கல்வி மாறுது. அப்ப உணவு நபிக்கிட்ட இல்லையா? உணவுடைய பொறுப்பு அல்லாஹ்வா? அப்படி என்றால் நான் அல்லாஹ்வின் பக்கம் அல்லவா திரும்ப வேண்டும். ஒரு வசனம் கல்வை மாற்றுகிறது என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கையும் ஈமானும் குர்ஆனின் மீது வைத்திருப்பார்கள் அந்த சஹாபாக்கள். குர்ஆனை படிச்சவா சகோதரர்களே, குர்ஆனை கேட்கிற நேரத்தில் கல்வி மாறுறது ஈமான் அடையாளம். நம்பிக்கை வைங்க சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள்லாம் நடுநடுங்கி போய்விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஸாதத்துஹும் இல்மா, அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய விளக்கமும் தஃசீரும் தர்ஜமாவும் தெரிஞ்சு அவங்கள இல்மு கூடும். நல்லா சொல்லல, ஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். இப்ப என்ன செய்வாங்க? நான் சொத்து செல்வத்தை சேர்த்து வச்சாதான் நல்லோ, சம்பாதிப்போம், துனியாவுக்காக பாடுபடுவோம் என்று நினைப்பார்களா? இல்லை, வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தொழுகை விட்டோம், எதற்காக விட்டோம்? மஸ்ஜிதை விட்டோம், எதற்காக விட்டோம்? சுபஹ் ஃபுல்லா சஃப் காலியா இருக்குது சகோதரர்களே. மஸ்ஜிதுடைய துஆ வேணுமா? துனியா சம்பாதிக்கணும், இல்லாட்டி இந்த வாழ்க்கை என்னவாகும் என்பது துன்யா மீது தேவை என்று வரணுமே தவிர அதன் மீது நம்பிக்கை போகக்கூடாது என்று நாம் சொல்கிறோம்.